சிவகாமிக்கு என்ன நேர்ந்ததுன்னு பொங்கி வந்த துயரத்துக்கும் ஆத்திரத்துக்கும் இடையில இறந்து விட்டாளா அப்படிங்கிற கேள்வியினால எல்லாம் இந்த பாவியினால் வந்த வினைதான். கத்தியுடைய கூரிய விளிம்ப மாமல்லர் கீழே விழுந்துடுவாரோ அப்படிங்கிற பயத்தினால பரஞ்சோதி அவருடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டாரு. 2 பேரும் பேச நான் வேழாம ஆயனரை பார்த்தபடியே நின்னாங்க. ஆயனர் மறுபடியும், பல்லவகுமாரா, சிவகாமி எங்கே? என் செல்வ கண்மணி எங்கே? ஆயன சிற்பியின் அருமை குமாரி எங்கே? மகேந்திர பல்லவரின் சுவீகார புத்திரி எங்கே? பரத கண்டத்திலேயே இணையற்ற நடன கலாராணி எங்கே? அப்படின்னு வெறிகொண்ட குரல்ல கேட்டுக்கொண்டே போனாரு. மாமல்லருடைய உள்ளமானது பெரும் புயல் அடிக்கிறப்ப கடல் கொந்தளிப்பது மாதிரி கொந்தளிச்சுது. இருந்தாலும் சிவகாமிக்கு என்ன நேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற ஆவல்னால பல்ல கடிச்சுக்கிட்டு மனசை உறுதிப்படுத்திக்கிட்டு பசையற்ற வறண்ட குரல்ல, ஐயா, தயவு செய்து மனதை நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவகாமி எங்கே என்று நான் அல்லவா தங்களை கேட்க வேண்டும்? சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாரு. ஆயனருடைய வெறி அடங்குச்சு. அவருடைய உணர்ச்சி வேறு உருவெடுத்துச்சு. கண்ணில் நீர் பெருகுச்சு. ஆமாம் பிரபு, ஆமாம், என்னைத்தான் தாங்கள் கேட்க வேண்டும். சிவகாமியை இந்த பாவியிடம்தான் தாங்கள் ஒப்புவித்திருந்தீர்கள். நான் தான் என் கண்மணியை பறிகொடுத்து விட்டேன். ஐயோ என் மகளே, பெற்ற தகப்பனே உனக்கு சத்ருவானேனே அப்படின்னு கதறிய வண்ணம் தலையை குப்புற வச்சுக்கிட்டு விம்முனாரு. ஆயனருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நரசிம்மவர்மருடைய இருதயத்தை வாளால அறுப்பது மாதிரி இருந்துச்சு. சிவகாமி இறந்து போய்விட்டாள்னே அவரு தீர்மானிச்சுக்கிட்டாரு. பொங்கி வந்த துயரத்துக்கும் ஆத்திரத்துக்கும் இடையில சிவகாமி எப்படி இறந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆவலும் எழுந்துச்சு. ஒருவேளை சளுக்கர்களால அவளுடைய மரணம் நேர்ந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மின்னலை போல உதயமாகி அவருடைய உடம்பையும் உள்ளத்தையும் பிளந்துச்சு. மறுபடியும் ஒரு பெருமுயற்சி செஞ்சு மனசை திடப்படுத்திக்கிட்டாரு. அதிகார துணியுடைய கடினமான குரல்ல, ஆயனரே, மறுமொழி சொல்லிவிட்டு அப்புறம் அழும். சிவகாமி எப்படி இறந்தாள், எப்போது இறந்தாள் அப்படின்னு கர்ஜித்தாரு. ஆஹா, என் கண்மணி இறந்து விட்டாளா அப்படின்னு அலறிக்கொண்டு படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிற்க முயற்சி செஞ்சாரு. அவருடைய கால் தடுமாறுச்சு. பயங்கரமா வீறிட்டு கொண்டு தொப்புன்னு தரையில விழுந்தாரு. இறந்து விட்டாளா அப்படிங்கிற கேள்வியினால சிவகாமி இறந்து விடவில்லை அப்படிங்கிற உண்மை மாமல்லருடைய மனசுல பட்டுச்சு. ஆயனர் அப்படி நிற்க முயன்று விழுந்தப்ப அவருடைய காலில் ஊனம் அப்படிங்கிற விவரமும் மாமல்லருக்கு தெரிஞ்சுது. இதனால அவரு கல்லா மாற்றி வச்சிருந்த மனசு கணிஞ்சுது. ஐயா, தங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஆயனருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு மாமல்லர். ஐயா, தங்களுடைய கால் முறிந்திருக்கிறதே, இது எப்படி நேர்ந்தது அப்படின்னு இரக்கத்தோடு வினவினாரு மாமல்லர். மலையிலிருந்து விழுந்து கால் முறிந்தது. என் கால் முறிந்தால் முறியட்டும். சிவகாமி இறந்து விட்டதாக சொன்னீர்களே, அது உண்மைதானா அப்படின்னு ஆயனர் கேட்டார். ஐயா, சிவகாமியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போர்க்களத்திலிருந்து நேரே வருகிறேன். நீங்களும் சிவகாமியும் காஞ்சியில் சௌக்கியமாயிருப்பதாக எண்ணியிருந்தேன். நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? சிவகாமியை எப்போது பிரிந்தீர்கள்? அவள் இறந்து போய்விடவில்லை அல்லவா அப்படின்னு ரொம்பவும் அமைதியான குரல்ல பேசினாரு மாமல்லர். இதுக்கு மாறா அலரும் குரல்ல, ஐயோ, சிவகாமி இறந்து போயிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்குமே அப்படின்னு சொன்னாரு ஆயனர். ஐயா, சிவகாமிக்கு அப்படி என்னதான் நேர்ந்ததுன்னு மாமல்லர் கேட்டாரு. ஐயோ, எப்படி நான் அதை சொல்வேன்? எல்லாம் இந்த பாவியினால் வந்த வினைதான். பிரபு, சிவகாமியை சளுக்கர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு ஆயனர் சொன்னார். என்ன என்ன அப்படின்னு மாமல்லர் கேட்ட துணியில் உலகத்திலேயே கண்டும் கேட்டும் இராத விபரீதம் நடந்து விட்டதுன்னு அவர் நினச்சது புலனாச்சு. ஆம் பிரபு, சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாங்கள் சளுக்கர்களை தொடர்ந்து போனது பற்றி கேள்விப்பட்ட போது சிவகாமியை விடுவித்து கொண்டு வருவீர்கள் என்று நம்பியிருந்தேன். என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் பேரில் என்ன தப்பு? எல்லாம் இந்த பாவியினால் வந்ததுதான். சித்திரம் சிற்பம் என்று பைத்தியம் பிடித்து அலைந்தேன். என் உயிர் சித்திரத்தை, ஜீவ சிற்பத்தை பறிகொடுத்தேன். ஐயோ, என் மகளுக்கு நானே யமனானேனே
அப்படின்னு ஆயனர் கதறினாரு. ஆயனர் இப்படியெல்லாம் புலம்புனது மாமல்லருடைய காதில் ஏறவே இல்லை. சிவகாமியை சளுக்கர் சிறைப்பிடித்து சென்றார்கள் அப்படிங்கிற செய்தி ஒன்று தான் அவருடைய மனசில் பதிஞ்சிருந்துச்சு. கொஞ்ச நேரம் பிரமை பிடித்தவர் மாதிரி உட்கார்ந்துருந்தார். அதுக்கப்புறமா தொண்டையை கணச்சிக்கிட்டு ரொம்ப மெலிந்த குரல்ல, சிற்பியாரே, இதெல்லாம் எப்படி நடந்தது? காஞ்சியிலிருந்து நீங்கள் ஏன் கிளம்பினீர்கள்? சிவகாமி எப்படி சிறைப்பட்டாள்? உங்கள் கால் எப்படி ஒடிந்தது? அடியிலிருந்து எல்லாம் விவரமாக சொல்லுங்கள்னு கேட்டாரு. ஆயனரும் அவ்விதமே விவரமாக சொன்னார். தட்டு தடுமாறி இடையிடையே விம்மி கொண்டு சொன்னார். மாமல்லர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த சமயம் உரையிலிருந்து எடுத்த கத்தியை அவருடைய கையில் வச்சுக்கிட்டு இருந்தார். கத்தியுடைய கூரிய விளிம்ப அவருடைய இடக்கை விரல்கள் தடவி கொண்டிருந்துச்சு. அப்படி தடவுனப்ப விரல்களில் சில கீறல்கள் ஏற்பட்டுச்சு. அந்த கீறல்களில் கசிந்த ரத்தம் சொட்டு சொட்டா தரையில் சொட்டி குட்டையாக தேங்குச்சு.